பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8 கணிதத்தில 15வது பாட அலகான தசமங்கள் பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். சென்ற வகுப்பில நாங்கள் படித்த விஷயங்கள் ஒருக்கா ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த வகுப்பை தொடர முடியும். சென்ற வகுப்பில ஒரு முழு எண்ணை ஒரு தசம எண்ணால பெருக்கின நாங்கள் 6 தர 0.3. ஒரு முழு எண்ணை ஒரு தசம எண்ணால பெருக்கும் பொழுது நாங்கள் 2 முறையில செய்த நாங்கள் நாங்கள் 2வது முறையில செய்வோம். முழு எண்ணை தசம எண்ணால பெருக்கும் பொழுது தசம எண்ணில இருக்கக்கூடிய தசம புள்ளியை கருதாமல் பெருக்குவோம். அப்ப 6 தர 3 முழு எண்ணை தசம எண்ணால பெருக்கும் பொழுது 2 முறைகள்ல செய்த நாங்கள் இங்க ஏதாவது ஒரு முறையில இதுக்கான விடை எடுக்க போறோம். ஒரு முழு எண்ணை ஒரு தசம எண்ணால பெருக்கும் பொழுது முதலாவதாக அந்த தசம எண்ணில் உள்ள தசம புள்ளியை கருதாமல் பெருக்குவோம். பெருக்கினீங்கண்டா 6 தர 3, 6ஓட 3 பெருக்கினீங்கண்டா 18. இனி வார விடையில விடை தசம புள்ளியை கருதாமல் பெருக்கும் பொழுது 18 விடை கிடைக்குது. ஒரு முழு எண்ணை அந்த தசம எண்ணில இருக்கக்கூடிய தசம புள்ளியை கருதாமல் பெருக்கும் பொழுது 18 கிடைக்குது. இனி இந்த தசம புள்ளியில இருக்கக்கூடிய அந்த தசம எண்ணில இருக்கக்கூடிய தசம புள்ளிய அவதானிப்போம். தசம புள்ளி எங்க இருக்குது? 0.3. அந்த எண்ணின் இறுதி எண்ணில இருந்து ஒரு இலக்கம் தள்ளி தசம புள்ளி இடப்பட்டிருக்குது. தசம புள்ளி இந்த எண்ணில எப்படி இருக்குது என்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். இந்த எண்ணின் இறுதியில இருந்து ஒரு இலக்கம் தள்ளி தசம புள்ளி இடப்பட்டிருக்குது. ஆகவே வார விடையிலையும் அந்த எண்ணின் இறுதியில இருந்து ஒரு இலக்கம் தள்ளி நாங்கள் தசம புள்ளி இட வேணும். அப்ப 18 பின்பக்கத்துல இருந்து ஒரு இலக்கம் தள்ளி தசம புள்ளி இடும் பொழுது தசம புள்ளி இங்க வரும். ஆகவே 6ஓட 0.3 பெருக்கும் பொழுது விடையாக 1.8 கிடைக்கிறது. என்ன செய்யறோம்? நாங்கள் முதலாவதாக தசம புள்ளியை கருதாமல் பெருக்கிறோம். பெருக்கின பிறகு அந்த தசம எண்ணை அவதானிச்சு அந்த தசம எண்ணில இருக்கக்கூடிய தசம புள்ளியானது எங்கே இடப்பட்டிருக்குது, எங்கே இருக்குது, எத்தனை இலக்கங்கள் தள்ளி தசம புள்ளி இடப்பட்டிருக்குது 2 முறையில பார்க்கலாம். தசம புள்ளிக்கு வலது பக்கமா ஒரே ஒரு இலக்கம் இருக்க வேணும், இது ஒரு முறை. அல்லது அந்த எண்ணின் இறுதியில இருந்து ஒரு இலக்கம் தள்ளி தசம புள்ளி இட வேணும். இந்த 2ல ஏதாவது ஒன்று நீங்கள் கையாளலாம். பார்த்தீங்கன்னா தசம புள்ளிக்கு வலது பக்கமாக ஒரே ஒரு இலக்கம் வந்திருக்கு. ஆகவே நீங்கள் விடையிலையும் தசம புள்ளிக்கு வலது பக்கமாக ஒரு இலக்கம் வார மாதிரி விடை எழுத வேணும். அப்ப இதே போல நாங்கள் ஒரு தசம எண்ணை இன்னொரு தசம எண்ணால பெருக்கிறதும் படிச்ச நாங்கள் இன்றைக்கு வகுத்தல் தசம எண்களினுடைய வகுத்தல் படிக்க போறோம். முழு எண் ஒன்றை தசம எண் ஒன்றினால் வகுத்தல். முழு எண் ஒன்றை முழு எண் ஒன்றை தசம எண் ஒன்றினால் வகுத்தல். ஒரு முழு எண்ணை ஒரு தசம எண்ணினால வகுக்க போறோம். எப்படி வகுக்கிறது என்று நாங்கள் இப்ப பார்க்கலாம். 24 வகுத்தல் 0.8. 24 என்பது முழு எண், 0.8 என்பது தசம எண். முழு எண் ஒன்றை தசம எண் ஒன்றினால் வகுத்தல். 24 என்கிற முழு எண்ணை 0.8 என்கிற தசம எண்ணால வகுக்கிறோம்.
என்னென்று செய்கிறது? முதலாவதாக 24 இந்த முழு எண்ணை அப்படியே எழுதுறோம். இந்த தசம புள்ளிய, அதாவது இந்த தசம புள்ளியுடன் கூடிய இந்த தசம எண்ணை அப்படியே வச்சுக்கொண்டு நேரடியாக இந்த வகுத்தலை செய்ய முடியாது. தசம எண்ணை நேரடியாக அப்படியே வச்சிருந்தோம்டா எங்களால வகுக்க முடியாது. ஆகவே நாங்கள் என்ன செய்யறோம்? இந்த தசம எண்ணை பின்னமாக மாற்றுறோம். 0.8 என்கிற தசம எண்ணை பின்னமாக மாற்றுறோம். அப்ப 0.8க்குரிய பின்னம் என்ன? 0.8 பின்னமாக என்ன எழுதுவீங்க? 10ல் 8. 10ல் 1 தசம எண்ணாக 0.1 என்று எழுதுவோம். அப்ப 0.1 பின்னமாக 10ல் 1 என எழுத முடியும். ஆகவே 0.8 பின்னமாக 10ல் 8 என எழுதலாம். 0.8க்கு பதிலாக பின்னமாக 10ல் 8 என எழுதுகிறோம். இனி ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம், ஒரு முழு எண்ணை ஒரு பின்னத்தால, முழுவன் ஒன்றை ஒரு பின்னத்தால எவ்வாறு வகுக்கிறது? ஒரு முழு எண்ணை ஒரு பின்னத்தால வகுக்கும் பொழுது என்ன செய்வோம்? முதலாவது இருக்கிற முழு எண்ணை அப்படியே எழுதி இந்த வகுப்படக்கூடிய முதலாவதாக இருக்கிறது அப்படியே இருக்க, இரண்டாவதாக வாரது பின்னமாக இருந்தாலும் சரி முழு எண்ணாக இருந்தாலும் சரி, வகுபடக்கூடிய பின்னத்தினுடைய நிகர் மாற்றினால் இந்த முழு எண்ணை பெருக்க வேணும். இந்த முழு எண்ணை இந்த பின்னத்தினால் வகுத்தல் என்பது இந்த முழு எண்ணை இந்த பின்னத்தினுடைய நிகர் மாற்றினால் பெருக்குவதற்கு சமனானது ஆகும். ஆகவே இந்த முழு எண்ணை 10ல் 8 என்கிற பின்னத்தினுடைய நிகர் மாற்றினால் பெருக்குகிறோம். அப்ப 10ல் 8 நிகர் மாற்று என்னவாக இருக்க வேணும்? நிகர் மாற்றம்டா மாறி எழுதுறது. கீழே இருக்கிறத மேல எழுதுவீங்க, மேல இருக்கிறத கீழே எழுதுவீங்க. 24 தர 10 கீழே 8. இனி இந்த பின்னத்தை நாங்கள் பெருக்க வேணும். 2 பின்னங்களை பெருக்கும் பொழுது 2 முறையில பெருக்கலாம். கீழே 1 இருக்கண்டு நினைச்சு கொண்டு சுருக்க முடியும். கீழையும் மேலையும் பட்டலாம். 24 கீழே 1 இருக்கும், 10 கீழே 8 இருக்கும். எங்களுடைய வசதிக்காக இந்த 1 நாங்கள் எழுதி இருக்கிறோம். 1 இருந்தால் உங்களுக்கு தெரியும், 1 கீழே 24 மேலே. ஆகவே 24ஐயும் 8ஐயும் வெட்ட முடியும் என்று எங்களுக்கு தெரியும். 24ஐயும் 8ஐயும் நாங்கள் வகுக்கக்கூடிய, இனி சுருக்க போறோம். சுருக்கும் பொழுது மேலையும் கீழையும் சுருக்குவோம், ஒரே எண்ணால வகுப்போம். அதே போல குறுக்கால மேலையும் கீழையும் நாங்கள் ஒரே எண்ணால சுருக்க முடியும். இங்க 24, இங்க 8. 24ஐயும் 8ஐயும் வகுக்கக்கூடிய பொதுவான எண்கள் 2 இருக்குது, 4 இருக்குது, 8 இருக்குது. ஆகவே நாங்கள் 8ஆல வகுப்போம். 8ஆல 8 வகுக்கும் பொழுது 1. 24ஆல 8 வகுக்கும் பொழுது 3. 8ல் 8 ஒரு முறை, 24ல் 8 3 முறை. இனி சுருக்கிற மாதிரி வேற ஒன்றும் இல்லை. 10 மேலே இருக்கு, 3 மேலே இருக்கு, மேலையும் மேலையும் நாங்கள் சுருக்க மாட்டோம். கீழையும் மேலையும் மட்டும்தான் சுருக்குவோம். 8ஐயும் 24ஐயும் சுருக்கிறோம். 8ல் 8 ஒரு தடவை, 24ல் 8 3 தடவை. இப்ப பாருங்க என்னென்ன எண்கள் இருக்குது. இங்க 3 தர 10, கீழே 1 தர 1, மேல 3 தர 10, கீழே 1 தான் இருக்கு. 1 இருந்தால் எங்களுக்கு தேவையில்லை. 1 இருந்தால் அதனுடைய பெருமானம் 1ஆகத்தான் இருக்கும். அப்ப மேல 3 தர 10, 3ம் 10ம் மட்டும் பெருக்கப்பட போகுது. கீழே 1, 3ஐயும் 10ஐயும் பெருக்கினீங்கன்னா 30. 30 கீழே 30ன் கீழ் 1 என்றாலும் பெருமானம் 30 தான். 30 1ஆல வகுத்தீங்கன்னாலும் 30 தான். கீழே 1 இருந்தால் நாங்கள் கணக்கெடுக்க தேவையில்லை. 3 தர 30, 3 தர 10, 30 ஆகும். அப்ப இதனுடைய விடை 30 ஆகும். அப்ப ஒரு முழு எண்ணை ஒரு பின்னத்தால வகுக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்த? நாங்கள் முதலாவது முழு எண் அப்படியே இருக்க, 2வது
ஒரு முழு எண்ணை ஒரு தசம எண்ணால வகுக்கும் பொழுது என்ன செய்த நாங்கள் முதலாவது முழு எண் அப்படியே இருக்க இந்த தசம எண்ணை பின்னமாக எழுதுகிறோம். பிறகு ஒரு முழு எண்ணை ஒரு பின்னத்தால வகுப்பது என்பது அந்த முழு எண்ணை அந்த பின்னத்தினுடைய நிகர் மாற்றினால் பெருக்குவதற்கு சமமானது ஆகும். ஆகவே இந்த முழு எண்ணை இந்த பின்னத்தினுடைய நிகர் மாற்றினால் பெருக்கிறோம். பெருக்கும் பொழுது மட்டும் நீங்கள் கவனிக்க வேணும். 24 தர 10 கீழே 8 இருக்குது. இதை நீங்கள் இப்படியே பகுதி எண்ண அப்படியே வச்சுக்கொண்டு 24 10 பெருக்கி 240 ரெண்டு எழுதியும் சுருக்கலாம். எப்படி சுருக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் செய்ய கஷ்டமாக இருக்கும். இலகுவாக 24ஐயும் 10ஐயும் பெருக்கினீங்கன்னா 240 கீழே 8 இதை சுருக்கணுனீங்கன்னா என்ன வரும்? 240 8ஆல வகுத்து பாருங்க. 8 8 24 8 3 முறை இங்க ஒரு செயல். ஆகவே 30. இப்படியும் செய்யலாம். அல்லது இன்னும் நீங்கள் இலகுவாக செய்ய வேணுமெண்டா கீழே 1 இருக்கும். அப்ப 2 பின்னங்களின் பெருக்கல் 2 பின்னங்களை பெருக்கும் போது நாங்கள் வெட்டுவோம். ஒரே எண்ணால மேலையும் கீழையும் ஒரே எண்ணால இதை வச்சு கொண்டே வகுக்க முடியும். 8ல் 8 ஒரு தடவை, 24 8 3 தடவை. இங்க 3 இங்க 10 கீழே 1 1 1 இருந்தால் நாங்கள் அதை எடுக்க தேவையில்லை. 3 தர 10 30 கீழே 1 30 ஒன்றால வகுத்தனீங்கன்னாலும் பெருமானம் 30 தான். ஆகவே 3ஐயும் 10ஐயும் பெருக்கி 30 விடை எழுதலாம். கீழே 1 வந்தால் நாங்கள் அதை கணக்கில் எடுக்க தேவையில்லை. ஆனால் மேலே 1 வரும்போது நாங்கள் நிச்சயமாக கவனிக்க வேணும். ஒரு முழு எண்ணை ஒரு பின்னத்தால வகுத்திருக்கிறோம். இதே போல இன்னும் ஒரு கேள்வி செய்வோம். இதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். இன்னும் ஒரு கேள்வி செய்வோம். 11 வகுத்தல் 0.44 11 வகுத்தல் 0.44 ஒரு முழு எண்ணை ஒரு தசம எண்ணால வகுக்கிறோம். முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது இங்க தந்திருக்கக்கூடிய தசம எண்ணை பின்னமாக எழுத வேணும். இப்போ 0.44 பின்னமாக எப்படி எழுதலாம்? 0.44 தசம புள்ளிக்கு வலது பக்கமாக 2 இலக்கங்கள் இருக்குது. ஆகவே இந்த 44 என்கிற எண்ணானது 2 இலக்கங்கள் இருக்கிறபடியா 100ஆல வகுப்பட்டிருக்க வேணும். 0.01 நாங்கள் 100ல் 1 என எழுதுவோம். ஆகவே 0.44 100ல் 44 என எழுதலாம். முதலாவதாக இந்த 0.44 பின்னமாக எழுதுகிறோம். 100ல் 44 தந்திருக்கக்கூடிய தசம எண்ணை பின்னமாக எழுதிட்டோம். இனி முழு எண்ணை அப்படியே எழுதுங்க. ஒரு முழு எண்ணை ஒரு பின்னத்தால வகுக்கும் பொழுது வகுப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த முழு எண்ணை இந்த பின்னத்தினுடைய நிகர் மாற்றினால் பெருக்க வேணும். 100ல் 44 இந்த நிகர் மாற்று மேல 100 இருக்கும், கீழே 44 இருக்கும். நிகர் மாற்றால பெருக்க போறோம். 11 அப்படி எழுதி இருக்கிறோம். இந்த பின்னத்தினுடைய நிகர் மாற்றால பெருக்கிறோம். இங்க வகுத்தல் இருக்கு, இங்க பெருக்கிறோம். இப்போ ஒரு முழு எண்ணையும் ஒரு பின்னத்தையும் பெருக்கும் பொழுது நாங்கள் வெட்டலாம். கீழே 1 இருக்குன்னு நினைச்சு கொண்டு வெட்டும்போ 11ஐயும் 44ஐயும் ஒரே எண்ணால வகுக்க முடியும். 11ஆல வகுக்கலாம். 44ஐயும் 11ஆல வகுக்கலாம். 11ஐயும் 44ஐயும் நாங்கள் இதுல வச்சுக்கொண்டே 11ஆல வகுக்க போறோம். 11ல் 11 ஒரு தடவை, 44ல் 11 4 தடவைகள். பாருங்க, இங்க மேலே என்ன இருக்கு? 1 தர 100 மேல 100 இருக்கு, கீழே 1 தர 4
கீழே 4 இருக்கு, மேல 100, கீழே 4. 100 கீழ் 4. 100 4ஆல பிரிக்க வேணும். 100 4ஆல பிரிச்ச நீங்க என்ன வரும்? 25. அதுல வச்சுக்கொண்டே வெட்டலாம். 100 கீழ் 4 இதுல வச்சுக்கொண்டே வெட்டலாம். 4ல 4 ஒரு முறை, 100ல 4 25 முறை. 100 4ஆல வகுக்கும் பொழுது 25 கிடைக்கும். ஆகவே இந்த 11 என்கிற முழு எண்ணை 0.44 என்கிற எண்ணால பெருக்கும் பொழுது விடையாக 25 கிடைக்குது. அடுத்ததாக இன்னும் ஒரே ஒரு கேள்வி செய்வோம். 3வது 97 வகுத்தல் 2.5 முழு எண் ஒரு தசம எண்ணால வகுக்கிறோம். முழு எண்ணை அப்படியே எழுதுங்கோ, தசம எண்ணை பின்னமாக எழுதுங்கோ. 2.5 பின்னமாக 25 கீழ் 10 என எழுத முடியும். இனி இந்த முழு எண் இந்த பின்னத்தை வகுக்கு முழு எண்ணை இந்த முழு எண்ணை இந்த பின்னத்தால வகுக்கிறோம். ஆகவே என்ன செய்ய வேணும்? இதனுடைய நிகர் மாற்றினால் இந்த 97 பெருக்குவோம். வகுத்தல் என்பது ஒரு முழு எண்ணை ஒரு பின்னத்தால வகுத்தல் என்பது அம்முழு எண்ணுடன் அப்பின்னத்தின் நிகர் மாற்றினை பெருக்குவதற்கு சமனானதாகும். ஆகவே இந்த முழு எண்ணை இதனுடைய நிகர் மாற்றினால் பெருக்கிறோம். இதனுடைய நிகர்மாறு மேல 10 கீழே 25. இனி நாங்கள் கீழே 1 என்று வச்சு கொண்டு ஏற்கனவே செய்த கணக்குல வெட்டின நாங்கள் இங்க பாருங்க, இங்க 25 இருக்கு, இங்க 97 இருக்கு. 25ஐயும் 97ஐயும் வகுக்கிற மாதிரி பொதுவான எண் இல்லை. ஒன்று தவிர்ந்த 25ஐயும் வகுக்கணும், 97ஐயும் வகுக்கணும். 2 எண்களையும் வகுக்கிற மாதிரி பொதுவான எண் இல்லை. ஆகவே இதை நாங்கள் சுருக்க இயலாது. வேணுமெண்டா 10ஐயும் 25ஐயும் சுருக்கலாம், அல்லது சுருக்காமல் நாங்கள் பெருக்கி எழுதுவோம். 97ஐயும் 10ஐயும் பெருக்குங்கோ 970. 1ஐயும் 25ஐயும் பெருக்குங்கோ 25. இவ்வாறு சுருக்க முடியாத போது 2 பின்னங்களை பெருக்கும் போது இதில் வச்சுக்கொண்டே சுருக்க முடியாத சந்தர்ப்பங்களில் பகுதி எண்ணையும் பெருக்கி பகுதியில் எழுதுவோம். தொகுதி எண்ணையும் பெருக்கி தொகுதியில் எழுதுவோம். ஆகவே 975 கீழ் 25. 970 25ஆல வகுக்க வேணும். 970 25ஆல வகுத்தீங்கன்னா 97ல 25 3 முறை 25 75. 97ல இருந்து 75 கழியுங்கோ 22. 0 இறக்குவோம். 225ல 25 எத்தனை தடவைகள் என்று பார்க்கிறோம். 100ல 25 4 தடவைகள். ஆகவே 200ல 25 8 தடவைகள் இருக்கும். 220லையும் 8 தடவைகள் இருக்கும். அப்ப 8 25 200 மீதியாக 20 இருக்கு. தசமூர்த்தி நினைவுண்டா தசமூர்த்தி 0 போடுவோம். 200 200ல 25 8 தடவைகள். 8 25 200 மீதி 0. ஆகவே சுருக்க முடியாத சந்தர்ப்பங்கள்ல பகுதி எண்ணையும் பெருக்கி பகுதியில் எழுதிட்டு தொகுதி எண்ணையும் பெருக்கி தொகுதியில் எழுதிட்டு வகுத்து விடுவோம். 977 கீழ் 25 970 25ஆல வகுக்க வேணும். வகுக்கும் போது என்ன கிடைக்குது? 38.8 விடையாக கிடைக்குது. இதை நீங்கள் எழுதி கொள்ளுங்க.
அடுத்ததாக இனி இப்ப முழு எண் ஒன்றை தசம எண் ஒன்றினால் வகுத்தல் செய்த நாங்கள் இனி தசம எண் ஒன்றை இன்னொரு தசம எண்ணால வகுக்க போறோம். தசம எண் ஒன்றை வேறொரு தசம எண்ணினால் வகுத்தல். தசம எண் ஒன்றை வேறொரு தசம எண்ணினால் வகுத்தல். இப்போ முழு எண்ணு தசம எண்ணினால் வகுத்த மாதிரியே ஒரு தசம எண்ணை இன்னொரு தசம எண்ணால வகுக்க போறோம். முதலாவதாக 0.4 வகுத்தல் 1.6. 0.4 என்பது தசம எண், 1.6 என்பது தசம எண். இந்த ஒரு தசம எண்ணை இன்னொரு தசம எண்ணால வகுக்கிறோம். வகுக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேணும்? முதலாவதாக எப்பவுமே இந்த கலப்பு பின்னங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த கலப்பு பின்னங்களை அப்படியே வச்சுக்கொண்டு நாங்கள் கேள்வி செய்ய முடியாது. உடனடியாக கலப்பு பின்னங்களை முறைமையில்லா பின்னங்களாக மாற்றின பிறகுதான் அந்த பின்னங்களை சுருக்குவோம். அதே போல இங்க தசமங்கள் வரும்போது பெருக்கல்ல தசமங்களை அப்படியே வச்சுக்கொண்டு நீங்கள் பெருக்கலாம். தசமங்கள் வரும்போது நீங்கள் அவற்றை பின்னமாக மாற்றித்தான் உடனடியாக பின்னமாக மாற்றின பிறகு செய்ய வேணும். பின்னமாக மாற்றினால்தான் எங்களால் வகுக்க முடியும். இப்படியே இந்த தசம எண்ணாக வைத்துக்கொண்டு இவற்றை நாங்கள் வகுக்க முடியாது. பின்னமாகவோ அல்லது முழு எண்ணாகவோ மாற்றின பிறகுதான் நாங்கள் வகுக்கலாம். ஆகவே 0.4ஐயும் பின்னமாக எழுதுவோம், 1.6ஐயும் பின்னமாக எழுதுவோம். 0.4ஐ பின்னமாக எழுதினோம்டா என்னென்று எழுதுவீங்க? 10/4. 10/4 என்பதனை தசம எண்ணாக 0.4 என எழுதலாம். ஆகவே 0.4ஐ பின்னமாக 10/4 என எழுத முடியும். அடுத்ததாக 1.6ஐ பின்னமாக எழுதுகிறோம். 1.6ஐ பின்னமாக எழுதும் போது 16 கீழ் 10 என எழுத வேண்டும். இதனுடைய முழு தசம் இல்லாமல் இதனுடைய முழு எண்ணை பார்த்தீங்கன்னா 16. பின்னுக்கு இருந்து ஒரு இலக்கம் தள்ளி தசம புள்ளி இடப்பட்டிருப்பதால் இந்த எண்ணானது ஒரு இலக்கம் என்றால் ஒரு 0. இந்த எண்ணானது 10ஆல வகுப்பட்டிருக்க வேணும். 16 10/16 என்கிற பின்னத்தை தசம எண்ணாக 1.6 என எழுத முடியும். ஆகவே 1.6 என்கிற தசம எண்ணை பின்னமாக 10/16 என நாங்கள் எழுதுகிறோம். இனி ஒரு ஒரு பின்னம் இன்னொரு பின்னம், ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால வகுக்க எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே பின்னங்கள்ல நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால வகுக்கும் பொழுது முதலாவது இருக்கிற பின்னத்தை அப்படியே எழுதுவீங்க 10/4. இரண்டாவதாக இருக்கிற பின்னத்தினுடைய நிகர் மாற்றினால் பெருக்க வேணும். அப்ப இரண்டாவதாக இருக்கிற பின்னம் 10/16. இதனுடைய நிகர் மாற்று கீழே 16 மேல 10. இனி நாங்கள் சுருக்கலாம். பாருங்க, இங்க 10 இருக்கு, இங்க 10 இருக்கு. 10ஐயும் 10ஆல வகுக்க முடியும். 10ஆல வகுக்கும் பொழுது 1. இந்த 10ஆல வகுக்கும் பொழுது 1. ஒரே எண்ணாலதான் நாங்கள் வகுக்க வேணும். 10ஐயும் 10ஐயும் வெட்டுறோம்டா 10ஐயும் 10 2ஆலையும் வகுப்படக்கூடிய ஒரே எண்ணால நாங்கள் வெட்டி விட வேணும்.
10ஐயும் 10ஐயும் வெட்டிட்டோம். இங்க 4 இருக்கு, இங்க 16 இருக்கு. 4ஐயும் 16ஐயும் வகுக்கக்கூடிய எண்கள் 2 இருக்குது, 4 இருக்குது. அப்ப நாங்கள் 4ஐயும் 16ஐயும் 4ஆல சுருக்குவோம் அல்லது 4ஆல வெட்டுவோம். 4ல 4 ஒரு தடவை, 16ல 4 4 தடவை. அப்ப இப்ப விடை எழுத முடியும். மேல தொகுதியில வெட்டின பிறகு தொகுதியில இருக்கக்கூடிய எண்களை எல்லாம் எழுதுவோம். 1 தர 1, மேல 1, கீழே இதுல 1 இருக்கு, இங்க 4 இருக்கு. மற்ற எல்லாத்தையும் நாங்கள் வெட்டிட்டோம். 1 தர 4, அப்போ மேல 1, கீழே 4. ஆகவே இந்த தசம எண்ணை ஒரு தசம எண்ணை இன்னும் ஒரு தசம எண்ணால பெருக்கும் பொழுது என்ன செய்ய வேணும் அப்படி என்றால், முதலாவது இருக்கிற முதலாவது இங்க வந்திருக்கக்கூடிய 2 தசம எண்களையும் முதலாவதாக நாங்கள் பின்னமாக மாற்றுறோம். தசம எண்ணாக வச்சுக்கொண்டு வகுக்க முடியாது. 0.4 பின்னமாக 10ல் 4 என எழுதலாம். 1.6 பின்னமாக 10ல் 16 என எழுதலாம். இனி ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால் வகுத்தல் என்பது அந்த பின்னத்தை இரண்டாவது பின்னத்தினுடைய நிகர் மாற்றினால் பெருக்குவதற்கு சமனானதாகும். அப்ப முதலாவது பின்னம் அப்படியே இருக்க, இரண்டாவது பின்னத்தின நிகர் மாற்றம் எழுதுறீங்க. 10ல் 4 தர மேல 10 கீழே 16 வந்துட்டு இனி சுருக்குவோம். 4 கீழே 10 தர 10 கீழே 16. மேலையும் கீழையும் பட்டலாம். இங்கேயும் 10 இருக்கு, இங்கேயும் 10 இருக்கு. 10ஐயும் 10ஐயும் 10ஆல வகுக்கும் பொழுது இங்கேயும் உண்டு, இங்கேயும் உண்டு. 10ஐயும் 10ஐயும் 10ஆல வகுக்கிறோம். 1 1. 4ஐயும் 16ஐயும் 4ஆல வகுக்கிறோம். 4ஆல வகுக்க முடியும். 3ஆல வகுக்க முடியுமா? 4ஐயும் 16ஐயும் இல்லை. ஆனால் 2ஆல வகுக்கலாம். நாங்கள் 2ஐ விட அதிகமான 2ஐ விட பெரிய எண்ணான 4ஆலையும் இந்த 2 எண்களும் வகுப்படுது. ஆகவே 4ஆல வகுப்போம். 4ல 4 ஒரு முறை, 16ல 4 4 முறை. விடையை பார்த்தீங்கன்னா 1 தர 1 1 1 தர 4 4. இங்க மேல 1 வந்திருக்கு. 1 தர 1 மேல வந்திருக்கு. மேல 1 வந்தால் நாங்கள் அதை கவனத்துல கொள்ள வேணும், அப்படியே கொண்டு வந்து போட வேணும். ஆனால் கீழே 1 வந்தால் தான் அந்த 1 எங்களுக்கு தேவையில்லை. கீழே 1 இருந்தால் அந்த எண்ணால வகுபடுது என்ற அர்த்தம். ஆகவே கீழே 1 இருந்தால் கவனிக்க தேவையில்லை. ஆனால் மேல 1 இருந்தால் நீங்கள் அதை கவனிச்சு எழுத வேணும். மேல 1 கீழே 4. அடுத்ததாக இதே போல இன்னொரு கேள்வி செய்வோம், கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி. இரண்டாவது 1.94 வகுத்தல் 0.0067. ஒரு தசம எண்ணை இன்னும் ஒரு தசம எண்ணினால் வகுத்தல். தசம எண் ஒன்றை வேறொரு தசம எண்ணினால் வகுத்தல் 1.943 என்கிற தசம எண்ணை 0.0067 என்கிற தசம எண்ணால வகுக்க போறீங்க. அப்ப வகுக்கும் பொழுது எப்பவும் தசம எண்களை வகுக்கும் பொழுது நாங்கள் அவற்றை பின்னமாக எழுதுவோம். 1.943 இதை பின்னமாக எழுதுவோம். இந்த பின்னமாக என்ன எழுதுறது? இதற்குரிய முழுவன். இதுல தசம் இல்லாம இருந்தால் இந்த எண் முழு எண்ணாக அப்படி இருந்திருக்கும். 1943.
இனி இந்த எண்ணில எங்க தசம புள்ளி இடப்பட்டிருக்குது? பெண்ணுக்கு இருந்து 3 இலக்கங்கள் தள்ளி 3 இலக்கங்கள். ஆகவே இந்த எண்ணானது 3 பூஜ்ஜியங்களை கொண்ட 1000-னால வகுப்பட்டிருக்க வேணும். 1000 இதைத்தான் தசம எண்ணா, இதை தசமமாக இப்படி எழுதுவீங்க. ஆகவே இதனை பின்னமாக 1943 கீழ் 1000 என்று நாங்கள் எழுத முடியும். இனி இதனையும் பின்னமாக எழுதுகிறோம். 0.0067. தசம் இல்லாட்டி இந்த முழு எண்ணாக இப்படி இருந்திருக்கும். தசம் இல்லாட்டி 67. முன்னுக்கு இருக்கிற பூஜ்ஜியங்களது பெருமானம் இல்லை. 67. 67 ஆனது எதனால் வகைப்பட்டிருக்க வேணும்? இந்த எண்ணிட பின்னுக்கு இருந்த எண்ணி பார்ப்போம். 1 2 3 4 4 இலக்கங்கள் தள்ளி தசம புள்ளி இடப்பட்டிருப்பதால் இந்த எண்ணானது 4 இலக்கங்களை கொண்ட 4 பூஜ்ஜியங்களை கொண்ட 10,000-ஆல வகுப்பட்டிருக்க வேணும். ஆகவே 67 கீழ் இங்க 1000, இங்க 10,000. தரம் 1 2 3 4 சைவர் இருக்கு. இப்ப பின்னிக்கு இருந்து எத்தனை தானங்கள் தள்ளி தசம புள்ளி இட்டு இருக்க வேணும்? 4 இலக்கங்கள் தள்ளி தசம புள்ளி இடப்பட்டிருக்க வேணும். ஆகவே 60.0067 என்பதனை பின்னமாக இவ்வாறு எழுதலாம். இனி முதலாவது பின்னத்தை அப்படியே எழுதுவோம். அதனை இரண்டாவது பின்னத்தினுடைய நிகர் மாற்றினால் பெருக்க வேணும். இரண்டாவது பின்னம் 10,000-ன் மேல் 67. ஆகவே இதனை நிகர் மாறாக எழுதினீங்கன்னா 10,000 கீழே 67. இப்படியே வச்சுக்கொண்டு சுருக்குவோம். இந்த சேவருக்கு இந்த சேவரை வெட்டலாம், இந்த சேவருக்கு இந்த சேவரை வெட்டலாம், இந்த சேவருக்கு இந்த சேவர். வேற சைவர் வெட்டப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆகவே இங்க 1943 இருக்கும், இங்க 67 இருக்கும், இங்க 10 இருக்குது. நாங்கள் மேலையும் கீழையும் பற்றித்தான் வெட்டுறதை பற்றி யோசிக்க வேணும். 1943-ஐ 67-ஆல நாங்கள் வகுக்கலாம். 67-ஆல வகுக்கலாம். வகுத்து பார்ப்போம். இதுல 10 இருக்குது. இங்கால இனி சுருக்க இயலாது. இதற்கு பிறகு எங்களால சுருக்க 67-ஐயும் எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன எண்களால சுருக்க இயலாது. ஆகவே 1943 10-ஆல பெருக்கும் பொழுது 19,430 கீழே 67. சுருக்க முடியாது, தவிர சுருக்கிற மாதிரி இல்லை. ஆகவே 1943 10-ஆல பெருக்கிறோம். 10-ஆல பெருக்கினீங்கன்னா 19,430. இதனை 67-ஆல வகுக்க வேணும். 10,430 67 வகுத்து பார்ப்போம். 19,430 67-ஆல வகுப்போம். 19 67 அடங்காது. 194 பார்க்கிறோம். 67 எத்தனை தடவை என்று? 2 தடவை. 2 தடவை 67 14 மீதி 1 134. 2 தடவை 67 134. 67 2 134. இனி கழிக்கிறோம். 0 9 3 கழிச்சீங்கன்னா 6, இங்க சைவர் 0 9 3 கழிச்சீங்கன்னா 6. அப்ப 194 134 கழிச்சீங்கன்னா 60. அடுத்ததாக இந்த 3 இறக்குவோம். 603. 603-ல 67 எத்தனை தடவை இருக்குன்னு பார்ப்போம். 67 603-ல 9 தடவை இருக்கும். 9 63 மீதி 6 54 6 60. 67 9-ஆல பெருக்கும் போது 603 கிடைக்கும். ஆகவே
967 603 பூஜ்ஜியம். மீதியாக ஒரு பூஜ்ஜியம் இருக்கு, இதை மேல எழுதுவோம். அப்ப விடையாக 290 விடையாக கிடைக்கும். நாங்கள் இங்க என்ன செய்து கொஞ்சம் பெரிய எண் 1.943 0.00006 வகுக்கிறோம். முதலாவதாக தந்திருக்கக்கூடிய தசம எண்களை பின்னமாக எழுதுகிறோம். 1.943 தசத்துக்கு பின்னுக்கு 3 இலக்கங்கள் இருக்குது. ஆகவே இந்த எண்ணானது 3 பூஜ்ஜியங்களை கொண்ட 1000ஆல் வகுப்பட்டிருக்க வேணும். இந்த முழு எண்ணானது 1943 கீழ் 1000. இனி இதனையும் பின்னமாக எழுதுகிறோம். தசத்துக்கு வலது பக்கமாக 1 2 3 4 இலக்கங்கள் இருக்குது. ஆகவே இந்த எண்ணானது 67 எண் மேலே இருக்கிற பூஜ்ஜியம் தவிர்ந்த எண். இந்த எண்ணானது 4 பூஜ்ஜியங்களை கொண்ட, பூஜ்ஜியத்துக்கு வலது பக்கம் 4 இலக்கங்கள் இருக்கிறபடியா இந்த எண்ணானது 67 என்கிற எண்ணானது 4 இலக்கங்களை கொண்ட, 4 பூஜ்ஜியங்களை கொண்ட 10,000ஆல் வகுப்பட்டிருக்க வேணும். இனி நீங்கள் முதலாவது பின்னத்தை அப்படியே எழுதுவீங்க. இரண்டாவது பின்னத்தில் நிகர மாற்றால பெருக்குவீங்க. 1000ஐயும் இதையும் பூஜ்ஜியத்தையும் பூஜ்ஜியம் பயன்படுத்த தெரியும். மீதியாக என்ன இருக்கு? 1943. இங்க ஒரு 10 இருக்கு. 2ஐயும் பெருக்குங்கோ 19,430. பெருக்க தேவை, சைட்ல போட்டு பெருக்க தேவையில்லை. இந்த எண்ணோட ஒரு பூஜ்ஜியம் இருக்கிறபடியா ஒரு சைவரை சேர்த்தமாண்டா சரி. 19,430. கீழே 67. இங்கே 1 மட்டும்தான் இருக்கு. 1 தர 67 67. இனி 19,430 67ஆல் வகுக்கும் போது 290 விடையாக கிடைக்குது. ஆகவே பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் ஒரு முழு எண் ஒன்றை தசம எண் ஒன்றினால வகுக்கிறதும், தசம எண் ஒன்றை இன்னொரு தசம எண்ணினால வகுக்கிறத பற்றி பார்த்திருந்தீர்கள். இப்ப நீங்கள் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் செய்ய வேணும். முழு எண்ணை தசம எண்ணால வகுக்கும் போதும், ஒரு தசம எண்ணை இன்னொரு தசம எண்ணால வகுக்கும் பொழுதும் அதே மாதிரியே தான் நாங்கள் செய்வோம். உதாரணமாக 0.648 இதனை 5.4 இது ஒரு தசமகன், இது ஒரு தசமகன். இந்த தசமகனை இந்த தசமகனால வகுக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? 2ஐ முதலாவது பின்னமாக எழுதுவோம். இதனை பின்னமாக 648 கீழ் 1000 என்று எழுதலாம். 5.4 பின்னமாக 54 கீழ் 10 என எழுதலாம். இனி முதலாவது பின்னம் அப்படியே இருக்க, இது நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால வகுக்கிறோம். முதலாவது பின்னம் அப்படியே இருக்க, இரண்டாவது பின்னத்தினுடைய நிகர் மாற்றினால என்ன பெருக்குவீங்க? மேல 10 கீழே 54. இனி அப்படியே பெருக்கி எழுதின பிறகு சுருக்கினீங்கன்னா கஷ்டம். இதை வச்சு கொண்டு சுருக்கலாம். இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பூஜ்ஜியத்தை வெட்டுங்கோ. இங்க 648 இருக்கு, இங்க 54 இருக்கு. 648ஐயும் 54ஐயும் சுருக்கி பார்ப்போம். 6ஆல சுருக்கலாம். 6 9 54, 96 54. பாருங்க, 6 1 6, 4 6 அடங்காது 0, 8 6 48. இங்க 108, இங்க 9. 6ஆல பிரிக்கிறேன். 2ஐயும் 54 6 9 தடவைகள். 648 6 108 தடவைகள். 6 6, 4 6 அடங்காது 0. அடுத்தது 48 சேர்த்து எடுத்து பாக்குறீங்க. 48 6 8 தடவைகள். 108 9. 108ஐயும் 9ஐயும் நாங்கள் 9ஆல சுருக்கலாம். 9ஆல பிரிக்கலாம். 9ல
9 ஒரு முறை, 108ல் 9, 10ல் 9 ஒரு தடவை, மீதி 1 9 18. 9ல் 9 ஒரு முறை, 108ல் 9 12 தடவை. இப்போ கீழே எல்லாம் வெட்டுப்பட்டு மேலே 12, கீழே 1 மட்டும் இருக்குது. 12ன் கீழ் 1 பெருமானம் 12. அப்ப அதை சுருக்கும் போது சின்ன சின்னனா சுருக்கலாம், அல்லது ஒரேடியா நீங்க 54 வகுக்கிறனாலும் வகுக்கலாம். இவ்வாறு நாங்கள் சுருக்கி பார்க்கிறோம். முதலாவது 6 வகுக்கிறோம். 6 54, 108 6 648. பிறகு 108 9 வகுக்கிறோம். ஒரு 9 9 12 9 108. மேல என்ன இருக்கு? இங்க 12 இருக்கும், இங்க வெட்டுப்பட்ட 1 இருக்கும். 12 தர 1 12. கீழே இங்க 100 இருக்கு, இங்க 1 இருக்குது. 100 தர 1 100. 12ன் கீழ் 100. 12ன் கீழ் 100 இது ஒரு பின்னம். இதனை நாங்கள் 100ஐ பகுதி எண்ணாக கொண்ட பின்னம். ஆகவே இதனை நாங்கள் தசம எண்ணாக இலகுவாக எழுத முடியும். 12ன் கீழ் 100ஐ தசம எண்ணாக 0.12 என எழுதுவோம். 0.12. ஆகவே பிள்ளைகள் முழு எண்ணை தசம எண்ணால முழு எண் ஒன்றை தசம எண் ஒன்றினால வகுக்கும் போதும், தசம எண் ஒன்றை இன்னொரு தசம எண்ணால வகுக்கும் பொழுதும் நீங்கள் இந்த முறைகளை கையாள வேணும். முதலாவதாக தந்திருக்கிற தசம எண்களை பின்னமாக எழுதுங்கோ. பின்னமாக மாற்றின பிறகு உங்களுக்கு செய்ய தெரியும். ஏனென்றா நாங்கள் பின்னங்கள் படிச்சிருக்கிறோம். ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால் வகுக்க தெரியும். ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால் வகுத்தல் என்பது இந்த இரண்டாவதாக வகுப்படக்கூடிய பின்னத்தினுடைய நிகர் மாற்றினால் பெருக்குவதற்கு சமனானதாகும். இனி பெருக்கும் பொழுது சுருக்கிறத சுருக்கி முடிச்ச பிறகு பெருக்கின நீங்கண்டா உங்களுக்கு விடை இலவாக கிடைக்கும். இதோட இந்த தசமங்கள் பாடமானது நிறைவுக்கு வருது. இந்த பாடத்துல நாங்கள் தசம எண்களின் பெருக்களம் வகுத்தலும் மட்டும் படிச்ச நாங்கள் தசம எண்கள் 2 தசம எண்களை பெருக்கிறது, ஒரு முழு எண்ணை ஒரு தசம எண்ணால பெருக்கிறது. அதே போல வகுத்தல்லையும் ஒரு முழு எண்ணை ஒரு தசம எண்ணால வகுக்கிறது, ஒரு தசம எண்ணை இன்னொரு தசம எண்ணால வகுக்கிறது பற்றி படிச்ச நாங்கள். இதோட நாங்கள் இந்தியான் வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வகுப்புல அடுத்த பாட அளவோட சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.